ஹாய் ஹலோ வணக்கம். கையோசி இரானி டைரக்ஷன்ல சர்ஜமின் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். சர்ஜமின் இது வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல வந்து பிருத்திவிராஜ், இப்ராஹிம் அலிகான், அப்புறம் பாத்தீங்கன்னா கஜோல், இவங்க தான் முக்கியமான கேரக்டர். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது வழக்கமா அடிச்சு துவச்சி எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். இது வந்து புதுசா எந்த கதையும் இவங்க நுழைக்கல. இருந்தாலும் இந்த கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதை வந்து சொல்றாங்க. இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கஜோலும் பிருத்திவிராஜும் அழகான ஒரு கணவன் மனைவி. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் சின்ன வயசான இப்ராஹிம். இப்ப என்ன வந்துன்னு பாத்தீங்கன்னா, பிருத்திவிராஜ் வந்து ஒரு ஆர்மி ஆபீசரா இருப்பாரு, ஒரு கேப்டன் ஜெனரலா இருப்பாரு. விஜய் அவர் பேர் இந்த படத்துல. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தீவிரவாதிகளை அந்த இடத்துக்கே போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணுவாரு. டார்ச்சர் பண்ணுவாருன்னா அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இதனால சில தீவிரவாதிகளை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீரமான ஒரு போலீஸா இருக்கிறாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு ஆப்போசிட்டா அவங்க பையன் வளர்றான். அவங்க பையனுக்கு வந்து திக்குவாயும் பயந்த சுபாவமும், அவனுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த பையன். இதனாலேயே பிருத்திவிராஜுக்கு வந்து பையன் மேல வந்து ஒரு இம்பாக்ட் ஒரு பாசம் இல்லாம போயிருது. அதாவது கஜோல் வந்து பையன் மேல பாசமாகவும், பிருத்திவிராஜ் வந்து பையன் மேல பாசம் இல்லாமலும் நடந்துக்கிறாங்க. இப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா, அந்த பையனுக்கு அப்பா மேல அவ்வளோ ஒரு பாசம் இருக்கும். அப்பா வந்து பையன் இப்படி குறையா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து வெறுக்கவும் முடியாம, அதை ஏத்துக்கவும் முடியாம, பையன் நம்ம ஒரு வீரனா இருக்கணும், நம்ம பையனும் ஒரு வீரனா இருக்கணும் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகிற அந்த சீன் தான் இந்த படத்தினோட மிக முக்கியமான சீன். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கடத்தி கொண்டு வச்சிருக்காருல்ல கடத்தல்காரங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கடத்தல்காரங்க பையனை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போயிட்டு நீ வந்து அந்த 2 பேர்த்த அனுப்புனீங்கன்னா உன் பையனை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. பிருத்திவிராஜ் இமீடியட்டா ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நாடு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் என்னோட பையன், மத்த எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் நாடு தான் முக்கியம், அதனால அவங்கள விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை வந்து பையனோட மைண்ட்ல அந்த தீவிரவாதிகள் ஏற்றி, அதாவது உங்க அப்பாவுக்கு வந்து உன்னை விட நாடுதான் முக்கியம், நீ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அந்த பையனுக்கு வந்து அப்பா மேல ஒரு வெறுப்பை உண்டாக்குறாங்க. உண்டாக்குனதுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து ஒரு 8 வருஷம் கழிச்சு மீண்டும் அந்த பையன் வந்து அந்த குடும்பத்துல வந்து சேர்றான். அது அந்த பாசத்துக்காக இல்ல, அப்பாவை பழி வாங்கணுங்க அப்படிங்கிறதுக்காக. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறதுதான் இந்த படத்தினுடைய மொத்த கதையை. இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பா வந்து நாட்டுக்காக அப்படிங்கறதும் தாண்டி தன்னோட மகனுக்கு எதுவும் நம்மளால செய்ய முடியலையே, காப்பாற்ற முடியலையே அப்படின்னு துடிக்கிற இடமும், கஜோல் வந்து தன்னோட மகனுக்காக பாக்குறதா இல்ல புருஷனுக்காக பாக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை இருதலை கொள்ளை கொதிக்கிற இடமெல்லாம் உண்மையிலேயே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. தேர்ந்த நடிகை அப்படின்னு நம்மளுக்கு அவங்க மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. அது போல இந்த படத்துல இப்ராஹிம் அலிகான் வந்து இந்த படத்துல வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பையனா நடிச்சதும் சரி, அந்த சின்ன பையனா அது ஒரு சைல்டு கேரக்டர் தான் வருவாரு. அதுக்கப்புறம் இவர் பெரிய கேரக்டரா வந்ததுக்கு அப்புறம் சரி, இவர் வந்து பண்ணக்கூடிய அந்த வில்லத்தனமான சில ஆக்டிவிட்டிலாம் படத்துல கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் இந்த நிறைய கதை வந்துருச்சு இந்த கதையில. அதாவது அப்பாவுக்கு ஆப்போசிட்டா எடுத்து பையனை உருவாக்குற படம் வந்து நிறைய வந்துருச்சு. ராஜதுரை பார்த்தோம். இப்ப சமீபத்துல நம்ம தளபதி வெளியான கோட் படம் கூட அதே கதை தான். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவங்க எல்லாம் உண்மையிலே பாக்குறதுக்கு அப்பாவிகளான்னு தெரியுறாங்க. எனக்கு உண்மையிலே சொல்றேன், கடைசியில வில்லன் வந்து கஜோல் கிட்ட அடி வாங்குறான். அடி வாங்கி கஜோல் வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. வில்லனை அடிச்சு அவங்க கிட்ட இருந்து உண்மையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி இவங்க ஏதாவது ஒரு பதவியில் இருந்து வேற ஏதாவது ஒரு தனித்திறமை ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா கூட நம்ம அந்த சீனை நம்பலாம். ஆனா எதுவுமே இல்லாம அவ்வளவு பெரிய தீவிரவாதி வந்து இந்த ஹீரோயின் கிட்ட அடி வாங்கி உண்மையை அந்த பாம்பு வச்சிருக்கிற இடத்த சொல்றது, அப்புறம் இதெல்லாம் ஒரு சின்ன புள்ளத்தனமா நடந்துச்சு சில சீன்கள். அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட போய் ரெக்கார்ட் பண்ணி உங்க அப்பா இப்படிதான் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டி அந்த பையனுக்கு வெறுப்பேற்ற இடம் சரி. இன்னும் நிறைய சீன்கள் வந்து இங்க சின்ன புள்ளத்தனமா கிரியேட் பண்ணிட்டாங்க. பிருத்திவிராஜ் தான் அந்த படத்தினுடைய ஒரே ஒரு பலமே. படத்துல அந்த அளவுக்கு மனுஷன் நின்று விளையாண்டுருக்காரு. அவர் நடிச்ச படங்கள்லாம் தொடர்ந்து ஹிட் ஆகிட்டே இருக்கு. வந்து பாத்தீங்களா, லூசிபர் கூட அவர் நடிச்ச ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கோட் லைஃப் அப்படின்னு ஒரு படம் நடிச்சார், வேற லெவல் அது படம். அது போல அவர் நடிச்ச படங்கள்லாம் ஹிட் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல இந்த படத்தை விட்டுருக்காங்க இன்னைக்கு. இந்த படம் வந்து ஓரளவுக்கு பார்த்து ரசிக்கும்படியா படம் தான் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் எல்லாம் ஓகே, சூப்பரா எடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாப் தான் லாஜிக் மிஸ்டேக் நிறைய பண்ணி விட்டுட்டாங்க.
அதுக்கு காரணம் வந்து கதை இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒன்றும் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறதில்ல. அப்புறம் இந்த படத்துல வந்து ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளே இந்த படம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி அவங்க வெவ்வேறு சீன்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு காட்டுறாங்கன்னு எனக்கே தெரியல. இன்னொரு விஷயம் என்ன, சம்பந்தமே இல்லாம அப்பா இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதெல்லாம் நீங்க கிளைமேக்ஸ்ல பாருங்க, அதான் உங்களுக்கு புரியும். இந்த படத்தை இதுவரை நான் பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த படம் இருக்கு, நீங்க வேணா டவுன்லோட் பண்ணி பாருங்க. இது வந்து ஸ்டார் கோல்டு இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. இந்த படத்தினுடைய மொத்த கதையும் இவ்வளவுதான். டைம் கிடைச்சா இந்த படத்தை பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஆர்மி படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஸ்மாரான ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம் தான் இது. ஆனா கிரைம் இருக்குது, கிரைம் இல்லை சஸ்பென்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு பார்க்கலாம், அவ்வளோதான். இந்த படத்தை பற்றி இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா ஸ்பாயில் ஆயிரும்னு சொல்லி படம் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி.